வணக்கம். பொழுதுபோக்குக்காக விளையாட ஆரம்பித்த ஒரு விளையாட்டு எப்படி விளையாடுபவர்களின் மனநிலையை மாற்றி வன்முறை வரைக்கும் கொண்டு போனுச்சு அப்படிங்கிறத பற்றி விளக்கறதுக்கான ஒரு சிறுகதை. சோழர் நலங்கிள்ளியோட அரண்மனை உறையூர்ல இருந்துச்சு. அங்க ஒரு மாலை பொழுதுல சோழர் நலங்கிள்ளியோட தம்பி மாவளத்தானும் அறிவில் சிறந்த புலவர் தாமப்பல் கண்ணனார் அப்படிங்கிறவர் 2 பேரும் சேர்ந்து சொக்கட்டான் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. வழக்கமா இது மாதிரி ஒருத்தங்க நல்லா விளையாட தெரிஞ்சு ஒருத்தங்களுக்கு கம்மியா விளையாட தெரியுது அப்படின்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள அப்படி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகம், நட்பும் சரி அன்பும் சரி மிகுதியாக இருந்ததுனால அப்படி ஒரு பிரச்சனை இவங்க 2 பேருக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதோட அறிவில் சிறந்த தாமப்பல் கண்ணனார் கிட்ட இதுமாரி சொக்கட்டான் விளையாட வாங்க அப்படின்னு வேற யார் கூப்பிட்டுருந்தாலும் அவர் போய் உட்காந்துருக்க மாட்டார். ஆனால் கூப்பிட்டது சோழனோட தம்பியும் தன்னோட பாசத்திற்குரிய மாவளத்தான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா அப்படி அவர் போய் உட்காரலன்னா மாவளத்தானோட மனசு புண்படுமே அப்படிங்கிறதுனால அவரோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த விளையாட்டை அவங்க வெறி கொண்டு விளையாடாம ரொம்ப சாதாரணமா பொழுதுபோக்குக்காக தான் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த சொக்கட்டான் விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் போக போக விளையாட்டுல ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. முதல்ல இருந்த அந்த சுவாரஸ்யமின்மையெல்லாம் போய் இப்போ அதிகமான சுவாரஸ்யத்தோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சொக்கட்டான் காய்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இடம் மாறிட்டே இருந்திருக்கு. ஒருத்தர் காய் இன்னொருத்தர் வெட்டுறது, இன்னொரு காய் இன்னொருத்தர் வெட்டுறது அப்படின்னு பயங்கர பரபரப்போட ஆடிட்டு இருக்காங்க. பொழுதுபோக்குக்காக விளையாட ஆரம்பிச்சு இப்போ விளையாட்டுக்காகவே பொழுதுபோக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஈடுபாட்டோட விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படிங்கிறத மறந்துட்டாங்க, அவங்க எங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துட்டாங்க, என்ன நேரம் ஆகுது அப்படிங்கிறத மறந்துட்டு அந்த விளையாட்டுலயே முழுவதும் லயித்து போயிட்டாங்க. சுவாரஸ்யமா விளையாண்டுட்டு இருந்த 2 பேருமே இப்ப என்னோட வெற்றி என்னோட தோல்வி அப்படின்னு 2 பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2 பேரும் விட்டு கொடுக்க மனப்பான்மையில் இருந்தாங்க. ஆனா இப்ப புலவருக்காக மாவளத்தானோ இல்லை மாவளத்தானுக்காக புலவரோ விட்டு கொடுக்க மனப்பான்மையில் இல்லை, அவங்க தான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. என்னதான் விளையாண்டாலும் புலவர் இந்த விளையாட்டுக்கு புதிது அப்படிங்கிறதுனால விளையாட்டு ஆரம்பிக்கும். மாவளத்தான் புலவரோட காய்களை வரிசையாக வெட்டிட்டு மாவளத்தான் வெற்றி அடைஞ்சிடுவார். இவர் எவ்வளவோ போராடி பார்த்தோம், மாவளத்தான ஒரு ஆட்டம் கூட வெற்றி அடைய முடியல. இது வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. போட்டி ஆரம்பிக்கும், காய்கள் வெட்டப்படும், மாவளத்தான் வெற்றி அடைவார். வெற்றி மேல வெற்றி வந்து இன்னும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு போதையை மட்டும்தான் மாவளத்தானுக்கு கொடுத்துச்சு. ஆனால் இவர் தோல்வி மேலே தோல்வி அடைஞ்சு தோல்வியிலேருந்து எப்படி மீள்றது அப்படின்னு ரொம்ப போராடிட்டு இருக்காரு. தோல்வியில் வீழ்ந்து கிடக்கிறாரு. சந்தர்ப்பம் மனிதனை கெட்டவனாக மாற்றிவிடும் அப்படிங்கிற கூற்று உண்மைதான் அப்படிங்கிறத மெய்ப்பிக்கும் விதமாக அங்கே ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு. எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த தாமப்பல் கண்ணனார் ஒரு முறையாவது நம்ம மாவளத்தான் வெற்றி அடைஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட விளையாண்டுட்டு இருக்கிறது ஒரு சூதாட்டம். இருந்தாலும் அதில் ஒரு சூழ்ச்சி செஞ்சு நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள உதயமாயிருச்சு. அப்படி அவர் செய்ய போகிற விஷயத்தால் எவ்வளோ பெரிய பின்விளைவு வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செஞ்சார். என்ன அப்படின்னா மாவளத்தானுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு சொக்கட்டான் காயை தனது மேலாடை மூலமாக மறைச்சி எடுத்துட்டாரு. நான் எடுத்த விஷயம் மாவளத்தானுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் கொஞ்ச நேரத்திலே மாவளத்தான் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை கண்டுபிடிச்ச உடனே மாவளத்தானுக்கு ஆத்திரம் அதிகமாயிருச்சு. ஆத்திரம் மனிதனை அறிவிழக்க செய்யும் அப்படிங்கிற கூற்று உண்மைதான் அப்படிங்கிற மெய்ப்பிக்கும் விதமாக மற்றொரு காரியம் அங்கே நடந்துச்சு. தன்னோட காயை புலவர் எடுத்துட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஆத்திர மிகுதியால் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் தன்னோட கையில் வச்சிருந்த இன்னொரு சொக்கட்டான் காயை எடுத்து புலவரோட தலையை குறிப்பாத்து எரிஞ்சிருக்காரு. அது அவரோட நெத்தியும் தலையும் சேர்ற விளிம்புல பட்டு பலத்த காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டு. இப்படி ஒரு காரியத்தை மாவளத்தான் செய்வான் அப்படின்னு சிறிதும் எதிர்பார்க்காத புலவர் தாமப்பல் கண்ணனார் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. அதோட நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் அவன் செஞ்சது வன் செயல் அப்படின்னு நெத்தியில் வலிகிற குருதியை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டே நீ உண்மையிலே சோழனுக்கு பிறந்த மகன் தானா அப்படின்னு இடி முழக்கம் போன்ற ஒரு குரலில் கத்திருக்காரு. இந்த ஒரு சொல்லோட பொருள் சோழனோட தம்பி எறிஞ்ச சொக்கட்டான் காய் கொடுத்த வலியை விட மிகுந்த வலியையும் வேதனையையும் மாவளத்தானுக்கு கொடுக்கக்கூடியது. இதே சொல்ல அரச மரபில் பிறந்த வேற யார்கிட்டையாவது புலவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா மறுகணமே அவரோட தலை தரையில் உருண்டிருக்கும். ஆனால் மாவளத்தான் அவர் பேசிய பண்பில்லாத வார்த்தையை கேட்டும் அமைதியாக இருந்திருக்காரு. ஏன்னா நான் செஞ்ச ஒரு செயல் புலவர் பேசின அந்த வார்த்தையை விட மிகவும் வன்மையானது அப்படிங்கிறதுனால அந்த ஒரே காரணத்தினால மட்டும் மாவளத்தான் தலை குனிஞ்சு நின்றுருக்காரு. நீ இந்த குலத்தில் பிறந்த மகன் தானா அப்படின்னு ஒரு அநாகரிகமான வார்த்தையை நம்ம பேசினப்ப கூட மாவளத்தான் சீரியழாமன் அமைதியாக இருக்கிறத பார்த்து புலவருக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன் அப்படி இருக்காருன்னு அவரையே உத்து பார்க்கும்போது தான் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இத்தனைக்கும் காரணமான முதல் விஷயத்தை செஞ்சது யாரு? நான் அந்த காயை எடுக்கலை அப்படின்னா
இவ்வளோ தூரம் அவன் ஆத்திரப்பட்டுக்க வேண்டியதில்லை. சரி, அவனே ஆத்திரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டான் அப்படின்னா, அறிவில் சிறந்தனா பண்பில்லாத அநாகரிகமான இப்படி ஒரு வார்த்தையை எப்படி சொல்லுவேன்? இவ்வளோ தப்பையும் நானே பண்ணிட்டு அவனை போய் தூற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? அதோட இவ்வளோ தூரம் நான் பண்ணதுக்கு அப்புறமும் அவன் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கானே, இப்படி அவன் தலை குனியத்துக்கு நம்ம காரணம் ஆயிட்டோமே அப்படின்னு ரொம்ப உருக்கமாக போயிட்டு மாவளத்தான் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு கிட்ட போய் தலை குனிஞ்சு உட்காந்துருந்த மாவளத்தான் கையை இறுக பற்றி, போலவா என்னை மன்னிச்சிரு, ஆத்திர மிகுதியில் அறிவற்று நான் பேசின அந்த பண்பற்ற வார்த்தைகளை தயவு செஞ்சு மனசில் வச்சுக்காது. நான் குற்றம் செஞ்சிருந்தாலும் ஏதோ நீ குற்றம் செஞ்ச மாதிரி தலை குனிஞ்சு உட்காந்துருக்க பார்த்தியா, இதுவல்லவோ உயர்குடியில் பிறந்த பண்பு. இந்த பண்பு காவிரி மணலை காட்டிலும் பன்னால் வாழ்க. அப்படி சொல்லி முடிச்ச உடனே மாவளத்தான் மனமுருகி இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. புலவர் பெருமானே, இந்த பாவி காட்டு மிராண்டியை விட கேவலமான ஒரு செய்கையை செஞ்சுட்டேன். உங்க நெத்தியில வழியிற அந்த ரத்தம் என்னோட ஆத்திர மிகுதியால தானே வந்துச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனமுருகி மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை கேட்ட புலவர் தாமப்பல் கண்ணனார், நான் ஆசையில் தப்பு பண்ணேன், நீ ஆத்திரத்தில் தப்பு பண்ண, ஆனால் நாம் 2 பேருமே செஞ்ச தப்பை உணர்ந்துட்டோம். தவற மறைக்கிறதா பண்பாடு, தவற ஒத்துக்கிறதா பண்பாடு அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாக வேண்டிய அந்த பிரச்சனையை 2 பேருமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோட அதோடு முடிச்சுட்டாங்க. எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற வெறி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தவறான வழியிலேயோ குறுக்கு வழியிலேயோ மறைமுகமாகவோ போய் அந்த வெற்றியை அடையக்கூடாது. அப்படியே யாராவது உங்களை மறைமுகமாக வந்து குறுக்கு வழியில் வெற்றி அடைஞ்சாலும் அவங்க செயல் மேலே உங்களுக்கு கோபம் வர்றது இயற்கை தான். ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். பொழுதுபோக்குக்காக விளையாட ஆரம்பித்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற வெறியை கொண்டு வந்து விடுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் சூதாட்டத்துக்கு உண்டு. அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, அந்த சூதாட்டத்தை தவிர்க்கிறது நமக்கு நல்லது. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.